பேர் மாலா. என் மகளுக்கு 25 வயசு. அவ ஒரு ஸ்கிட்சோஃப்ரீனியா மனநோய் பேஷண்ட். ஆனா அவ அதை ஒத்துக்கொள்றது இல்ல. என்னபடியா மருந்துகள் எடுக்க மாட்டா. அதாலே அவக்கு தலைக்குல நிறைய குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த குரல் எல்லாம் அவ உண்மையுண்டு நம்புறா. அவ அதை நம்புறதால அந்த குரல் என்ன சொல்லுதுண்டா, ஆக்கள் தன்னைய அடிக்க வரையினம், தன்னைய தாக்க வரையினம் என்று சொல்றதால அவ யாரோடையும் பழக மாட்டா. யார கண்டாலும் அவக்கு பயம். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பா. வேலைக்கும் போறதில்ல. அவ நாங்க படுத்த பிறகுதான் எழும்பி தன்னை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு திரும்பி படுக்க போயிடுவா. இது நான் வெளியில யாருக்குமே சொல்றது இல்ல. ஏனண்டா நான் ஆக்களுக்கு சொல்ல போனா அவள் எல்லாரும் அவளை ஒரு பைத்தியம்னு சொல்லிடுவினம். கண்டுபடினால நான் யாருக்கும் சொல்ல இல்ல. நான் உதவி கேட்கவும் இல்ல. நான் இதுக்கு முதல் உதவி கேட்டிருந்தா, அவளுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருந்தா அவளை காப்பாத்தி இருக்கலாம். என் பேர் கௌரி. நானும் என் கணவரும் 15 வருஷத்துக்கு முதல் 3 பிள்ளைகளோட இந்த நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்தோம். கல்யாணம் கட்டின நாள் இருந்து இவருக்கு குடிப்பழக்கம் இருந்தது. இங்க வந்த பிறகு அது கூடி போயிட்டது. வீட்டை குடிச்சிட்டு வந்து எனக்கு போட்டு அடிப்பார், பிள்ளைகளோட சண்டை பிடிப்பார். இதால பிள்ளைகளுக்கு சரியான மன வருத்தமும் கவலைகளும். இந்த விஷயங்களை வெளியில சொல்லவோ போலீஸ்ல போய் சொல்லவோ நான் சரியா பயந்தேன். போலீஸ் வந்து இந்த புருஷனை பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க, பிரிசன்ல போட்டுருவாங்க, அதால குடும்பம் பிரிஞ்சு போயிருமென்று நான் பயந்திருந்தேன். அதால வெளியில சொல்ல இல்லை. ஒரு நாள் நான் வேலை முடிஞ்சு வீட்டை வந்த போது ஒரு நாள் என் கணவருக்கு குடிப்பழக்கத்தால மிகவும் மோசமான நிலை ஏற்பட்டது. வேலை முடிஞ்சு வீட்டை வந்தபடியா அவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போனேன். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. எனக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் கால் பண்ணி எங்கட மனநிலையையும் ஆரோக்கியத்தையும் செக் பண்ணி கொள்ளுவாங்க. இப்ப நானும் இந்த குடும்பமும் நல்ல சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகளையும் இந்த மனதுக்குள்ள வச்சு கஷ்டப்படாம நேரத்தோடையே இந்த ஜிபியோட கதைச்சு சரியான நேரத்துக்கு அந்த உதவிகளை பெற்றிருந்தா இந்த வாழ்க்கை எப்பவோ நிம்மதியா இருந்திருக்கும் என்று இப்ப நான் நினைக்கிறேன். இது போன்ற பிரச்சனைகள் ஒரு கட்டத்தில் பெரும்பாலான வீடுகளில் நடக்கும். காலப்போக்கில் இது சரி வந்துடும் என்று யோசிச்சோ, மட்டாக்களை அறிஞ்சால் என்ன நினைப்பினும் என்று பயந்தோ, நீங்கள் மன அழுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. சரியான நேரத்தில் உதவியை பெற்றுக்கொள்ளுதல் மிகவும் முக்கியம். பியாண்ட் ப்ளூ, டிரான்ஸ்கல்ச்சரல் ஹெல்ப் லைன், லைஃப் லைன் மூலமாகவும் உங்கள் ஜிபி மூலமாகவும் நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் மன ஆரோக்கியம் மிகவும் முக்கியம்.